அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஒரு புதுவிதமான vlog தான் பார்க்க போகிறோம். எப்போவுமே ரொம்ப ஸ்பீடாக பேசி எந்த விஷயத்தையும் பெருசாக சொல்லாமல் இருக்கிறது தான் என்னோடய vlogல பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி உங்கள்கிட்ட சில விஷயம்லாம் என்னோடய லைஃப் ஸ்டைல் விஷயம்லாம் ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு இன்றைக்கி ரொம்பவே எக்ஸைட்டிங்காகவும் ரொம்பவே சந்தோஷமான நாள் தான். ஏன்னா என்னோடய 15th வெட்டிங் ஆனிவர்சரி. 15th வெட்டிங் ஆனிவர்சரினால் என் ஹஸ்பண்ட் வெளியே போகலாம் அப்படின்னு சொன்னார். நான் வேணாம், ஏன்னா அவருக்கு நார்மலாகவே வீட்டில் சமைச்சு கொடுத்தா ரொம்ப பிடிக்கும். சரி, ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும். ஆல்ரெடி இது ட்ரெண்ட் ஆகி போய் முடிஞ்சிருச்சு. அப்போ அவர் இங்கே இல்லாதனால சரி இப்போ தானே கூட இருக்காருன்னு சொல்லி 15 டிஷ்ஷு சமைச்சு கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். எங்கள் வீட்டில் எண்ணெயெல்லாம் காலியாகிடுச்சு. சரி எண்ணெயெல்லாம் வாங்கலாம்னு சொல்லி எண்ணெயெல்லாம் வாங்கியிருந்தேன். அப்போ அதெல்லாம் எல்லாம் ஊற்றி வச்சு சின்ன சின்ன ஒர்க் இதெல்லாம் நான் நேரமாக எழுந்திரிச்சு கொஞ்சம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா 15 ஐட்டம் செய்யணும். சரி, அதுக்கு கொஞ்சம் டைம் கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா ஆஃப்டர்நூன் ஒரு 12 o'clock செஞ்சால் தான் நமக்கு சீக்கிரம் சமைக்க முடியும். சரி, ஒவ்வொன்றா செஞ்சிடலான்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இஞ்சி பூண்டு இந்த மாதிரி உளிக்கிறதுலாம் முந்தின நாளே உளிச்சு வச்சதுனால கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. சரி, ஹஸ்பண்டுக்கு என்னெல்லாம் பிடிக்கும்னு பார்த்திங்கன்னா, அவர் குலோப் ஜாமுன் ரொம்ப பிடிக்கும். சரி, அம்மா அடிக்கடி எங்கள் ஹஸ்பண்டோட அம்மா குலோப் ஜாமுன் செஞ்சு கொடுப்பாங்க. அப்போ நானும் அவங்க செஞ்சு கொடுக்கறதுனால நான் அவ்வளோக்கா செய்ய மாட்டேன். ஆனால் எனக்கு செய்ய தெரியும், பட் நான் செய்ய மாட்டேன். சரி, ஓகே, அவருக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு நம்ம குலோப் ஜாமுன் செஞ்சலாம்னு சொல்லிட்டு 15 ஐட்டனாலும் ஒன்றா சமைக்க வேண்டாம்னு சொல்லி ஒவ்வொரு ஐட்டம் முடிதான் சமைத்தேன். பட் செய்கிறது ஃபுல்லாக ஒவ்வொரு வேளை எதெல்லாம் ஈஸியாக இருக்கோ அதெல்லாம் ஒவ்வொன்றா செஞ்சிடலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஜீரா காய்ச்சி வச்சுட்டேன். அப்புறம் குலோப் ஜாமுன் செஞ்சேன். அப்புறம் புளியை ஊற வைக்கிறது, அப்புறம் பருப்பு குக்கரில் விசில் விட்டுறது, இந்த மாதிரிலாம் சைட் பை சைடாக செஞ்சிட்ருந்தேன். எது ஈஸியாக இருக்கோ அதை மட்டும் தான் செஞ்சேன். ஏன்னா கொஞ்சம் டஃப்பாக இருக்கிறதுல மெதுவாக செய்யலான்னு சொல்லிவிட்டு குலோப் ஜாமுன் ரெடி ஆகிடுச்சு. குலோப் ஜாமுன் ரெடியாக சாதமும் செய்ய ஆரம்பிச்சுட்டு சாப்பாடு முதல்ல வச்சிடலான்னு சொல்லிட்டு சாப்பாடு வச்சேன். குலோப் ஜாமுன் ரொம்ப டேஸ்டியாக எம்மையாகவே வந்துச்சு. சீக்கிரமாகவே ஊறிடுச்சு. அதுக்கப்புறம் சாம்பார் பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்டுக்கு அது ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், சாம்பார் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு. சாம்பார் கொடுத்தா என்ன வேணால் வேண்டாம், சாம்பார் மட்டும் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான். ஸோ சாம்பாரும் அவருக்கு பிடிச்சதுனால அந்த டிஷ்ஷும் ஆட் பண்ணிட்டேன். அப்புறம் இஞ்சி பூண்டெல்லாம் நான் ஆல்ரெடி அறுத்து வச்சுருந்தேன். சரி, அதை அரைச்சி வச்சிடலான்னு சொல்லிட்டு சைட் பை சைடாக அரைச்சிட்டு அப்புறம் என் ஹஸ்பண்டுக்கு பிடிச்ச சிக்கன் சிந்தாமணி ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த சிக்கன் சிந்தாமணி என் லைஃபோட ரொம்ப கனெக்ட் ஆகிற ஒரு டிஷ்ஷு. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு என் ஹஸ்பண்டுக்கு செஞ்சு கொடுத்த டிஷ் இது தான். இது நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணதில்லை. இது என் ஹஸ்பண்ட் தான் சிக்கன் சிந்தாமணி பிடிக்கும்னு சொல்லிட்டு எனக்கும் அப்போ சமைக்க தெரியாது. அப்போ சரி இது ஈஸியாக இருக்குல்ல, சின்ன வெங்காயம் வரமிளகா போட்டால் போதும் சொல்லிவிட்டு அதை ட்ரை பண்ண ஆரம்பித்தது தான். அதுக்கப்புறம் ஈரல் வறுவல், மட்டன் ஈரல் வறுவல் என் ஹஸ்பண்டுக்கு ரொம்பவே பிடிக்கும். நான் ஒவ்வொரு டிஷ்ஷும் முடியாத ஒவ்வொரு டிஷ் சமைத்தேன். ஏன்னா அப்போ தான் ரிலாக்ஸாகவும் சமைக்க முடியும், சேம் டைம் டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொன்றா முடிய ஒவ்வொரு வெங்காயமாக கட் பண்ணி அப்படி மெதுவாக தான் பண்ணேன். நான் கரெக்டாக ஒரு அரௌண்ட் ஒரு 6 o'clock சமைக்க ஆரம்பித்தேன். நான் சமைச்சு முடிக்கும் போது 12:45 1 o'clock ஆகிடுச்சு. அந்தளவுக்கு டைம் ஆச்சு. ஏன்னா நான் ஒவ்வொன்றா சமைச்சேன், ஒவ்வொன்றும் பார்த்து ரொம்ப டேஸ்ட்டாக வரணும்னு சொல்லி தான் சமைத்தேன். இப்போ சைட் பை சைடாக மட்டன் வேக வைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஈரல் வறுவலுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஈரல் வறுவல் நார்மலாகவே ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும். ரெடி பண்ணி அதை விட ரொம்ப பிடிச்ச சைட் பை சைடாக காலிஃப்ளவர் ரெடி பண்ணி அதை சில்லிக்கு தட்டி வச்சு, சிக்கன் கழுவி அதையும் சில்லிக்கு தட்டி வச்சு அந்த மாதிரிலாம் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஈரல் வறுவல் ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. ஈரல் பொறுத்தளவுக்கு எனக்கு இந்த லிவர் அவ்வளோ பிடிக்கவே பிடிக்காது, நான் சாப்பிட மாட்டேன். அவருக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி நான் அடிக்கடி சமைப்பேன். அப்புறம் மட்டன் கிரேவி டேஸ்ட்டாக செய்கிறது, நிறைய சின்ன வெங்காயம் போட்டு பெரிய வெங்காயம்லாம் கட் பண்ணி ரொம்பவே டேஸ்டியாக ஒரு கிரேவி மாதிரி செஞ்சேன். அது ரொம்ப டேஸ்ட்டாக வந்துச்சு. இது எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதையும் சமைச்சு ஒரு இதில் போட்டு வச்சுட்டேன். எல்லாமே ஓரளவுக்கு கொஞ்சமாக தான் செஞ்சேன். பட் ரொம்பவே பருக்கத்து இருந்த மாதிரி இருந்துச்சு, ரொம்பவே நிறையா இருந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் காடை என் ஹஸ்பண்ட் வந்தது நான் செய்யணும்னு நினச்சது தான். பட் வாங்க போகிறதுக்கு அவரு வேண்டாம் அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படிலாம் சொல்லுவார். நான் அது ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. சரி சொல்லி மார்னிங் போய் காடை வாங்கி கொடுத்துட்டாரு எனக்கு. அப்புறம் காடையும் செய்யலாம்னு சொல்லிட்டு காடைக்கு ரெடி பண்ணேன். காடைக்கு தனி மசாலா ரெடி பண்ணேன். அப்புறம் மட்டன் கைமா ரெடி பண்ணேன். அதுக்கப்புறம் பன்னீரெல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி பன்னீர் ஒரு டிக்கா மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் கிரேவி மாதிரி ட்ரை பண்ணேன். செம்ம டேஸ்ட்டாக வந்துச்சு. நான் பன்னீர் அடிக்கடி செய்கிறது தான்.
பட் இது வந்து ஒரு மாதிரி வறுத்து அதுக்கப்புறம் தனியாக கிரேவி மாதிரி செஞ்சு அதை அப்ளை பண்ணி அது ஒரு ஃப்ரை மாதிரி பண்ணேன். செம்ம டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு, சூப்பராகவும் இருந்துச்சு. அது பன்னீர் மாதிரி எல்லாம் சிக்கன் மாதிரி இருக்குதுன்னு சொன்னாங்க. சாப்பிட்டுட்டு அக்காலாம் சாப்பிட்டுட்டு சிக்கன் மாதிரி இருக்குதுன்னு சொன்னார். ஹஸ்பண்டும் சிக்கன் மாதிரி இருக்குதுன்னு தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து அதை ரெடி பண்ணிவிட்டேன். ரெடி பண்ணி அதையும் வந்து நான் வந்து பாக்ஸில் எல்லாம் போட்டு வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஒவ்வொன்றா சமைச்சிடலாம், ஒவ்வொன்றா சில்லி எல்லாம் செஞ்சிடலாம்னு சொல்லிட்டு காலிஃப்ளவர் சில்லி, சிக்கன் மஞ்சூரியனுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் காடையெல்லாம் ரெடி பண்ணேன். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இந்த வெட்டிங் ஆனிவர்சரி வந்து ரொம்பவே ஸ்பெஷல். ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து இப்போ தான் சவுதியிலேருந்து வந்திருக்காரு. இந்த 2 இயர்ஸாக வெட்டிங் ஆனிவர்சரிக்கு அவர் கூட இல்லை. ரொம்பவே வெறுமையாக இருக்கும். நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷனாக கொண்டாட மாட்டோம்னாலுமே ஒரு வெட்டிங் ஆனிவர்சரி இதெல்லாம் வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அப்புறம் ஆல்ரெடி லவ் மேரேஜ்னால ரொம்பவே அதுவும் எக்ஸ்பெக்டேஷனும் இருக்கும். நம்ம வந்து அவங்களுக்குள்ளே அந்த மாதிரி இருக்கும். ஸோ அது 2-3 வருஷமாக இல்லை. அதனால் இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணணும்னு நினச்சேன். அதுக்கப்புறம் அதுக்கு வந்து அவருக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு கொடுக்கலாம். நான் வந்து ஒர்க்குக்கெல்லாம் போகிறதில்ல. அவர் காசே எடுத்து அவருக்கே எதாவது வாங்கி கொடுக்கறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. சரி சொல்லிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம், சரி நமக்கு வந்து இதை சமைச்சு கொடுக்கலாம், என்னோடய ஒர்க் இதில் காமிக்கலாம். நான் வந்து சமைச்சு காலையிலேருந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் அவருக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணுறது, அது எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்துச்சு, எனக்கு பிடிச்சும் இருந்துச்சு. சரி நம்ம இதை அவருக்கு லவ்வாக தரலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சாப்பாடு என்னென்னலாம் லஞ்ச் ரெடி ஆயிடுச்சுன்னு பார்க்கலாம். சாப்பாடு, முருங்கைக்காய் போட்ட சாம்பார், குலோப் ஜாமுன், சிக்கன் மஞ்சூரியன், காலிஃப்ளவர் சில்லி, அரிசி பாயசம், மட்டன் கைமா, காடை, சிக்கன் சிந்தாமணி, முட்டை, ஈரல் வறுவல், மட்டன் கிரேவி, அப்புறம் பன்னீர் டிக்கா, லெமனேட் செஞ்சுருந்தேன். அப்புறம் வந்து பொமக்ரானட் ஜூஸு, எல்லாமே செம டேஸ்ட்டாக இருந்துச்சு. என் ஹஸ்பண்டுக்கும் பாப்பாவுக்கும் ஒரே இலையில் சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும். பெரிய இலையாக வாங்கிட்டு வந்து 2 பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டாங்க. என் பொண்ணு வந்து ரொம்பவே ஜாலியாக சாப்பிட்டா. அவளுக்கு அவங்க டேடி கூட இப்படி சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும். ரொம்ப அவங்க 2 பேரும் விரும்பி சாப்பிட்டது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் வந்து சில பிக்கெல்லாம் ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து எனக்கு என்னென்ன கிஃப்ட் பண்ணார், நான் அவருக்கு என்ன பண்ணேங்கிறதான். நான் வந்து அவருக்கு வந்து சரி ஒரு சர்ப்ரைஸாக இருக்கட்டும்னு சொல்லி கேக் ஆர்டர் பண்ணியிருந்தேன். சரி இது வந்து கேக்கு வெட்டியாகணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது, சும்மா ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்ணது தான். அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு சர்ப்ரைஸாக இருக்கட்டும் சொல்லிட்டு அது நான் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிட்டேன் ஆக்சுவலாக. ஏன்னா நான் வந்து கேக் கொடுக்கும்போது அவர் எதுவுமே பெருசாக ரெஸ்பான்ஸ் பண்ணாத மாதிரி இருந்துச்சு. பார்த்தா அச்சு வந்து எனக்கு கையில் தந்தா பார்த்தா எனக்கு கொலுசு வாங்கிட்டு வந்திருந்தார். எனக்கு கொலுசு ரொம்ப பிடிக்கும். நான் ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி ஒரு நார்மல் சின்ன கொலுசு போட்டிருந்தேன். அது வந்து ஆக்சுவலாக வந்து கீழே தொலைஞ்சிருச்சு. ஆனால் கொலுசு போடாமல் தான் இருக்கேன். பார்த்தா சர்ப்ரைஸாக கொலுசு வாங்கிட்டு வந்திருந்தாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என் லைஃப்பில் நடக்கிற சில விஷயங்களை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, அதை ஷேர் பண்ணேன். கண்டிப்பாக நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை, டேக் கேர்.